இன்றைக்கி நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சில பேருக்கு அந்த சாப்பாடுகளை சாப்பிட்டோன்னு சில வித்தியாசமான சாப்பாடுகளை சாப்பிட்ற நேரம் உடம்பெல்லாம் தடித்து கொண்டு வரும். இது நாங்கள் அலர்ஜின்னு சொல்லுவோம், ஃபுட் அலர்ஜி. இந்த மாதிரி வேறு சில விஷயங்களுக்கும் எங்களுக்கு அலர்ஜி வரும். ட்ரக் அலர்ஜின்னு இருக்குது. சில மருந்துகளை உட்கொள்கிற நேரம் இந்த மாதிரி உடம்பெல்லாம் தடித்து கொண்டு வரும், கடிக்கும். டஸ்ட் அலர்ஜி இருக்குது, மாதிரி போலோன் அலர்ஜி இருக்குது, கிளைமேட் அலர்ஜி இருக்குது. இப்போ இப்படியான அலர்ஜிகளுக்கு அலர்ஜி வார நேரம் சில நேரம் அது மூச்சு திணறலோட கடும் சீரியஸாக போய் உயிராபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், உணவு மருத்துவம் ஒன்று இருக்குது. உணவால் வரக்கூடிய அலர்ஜிக்கு நாங்கள் இதை கூடுதலாக பயன்படுத்தலாம். ஃபுட் அலர்ஜிக்கு அதுக்கு எங்களோட சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் இஞ்சி. இந்த இஞ்சியை எடுத்து நீங்கள் தோலை சீவி போட்டு நல்லா சீனி அளவுக்கு அரியணும். நல்லா சின்ன துண்டாக அரிஞ்சு போட்டு அப்புறம் அது ஒரு கோப்பையில் போட்டு இடித்து போட்டு நீங்கள் ஒரு டீயோ பிளெயின் டீயோ போட்டுட்டு அதுக்குள்ளே அதோட மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிங்கன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு அந்த அலர்ஜி ரியாக்ஷன் சோமாகும். அந்த இஞ்சி எவ்வளோ இருக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பெருவிரல் அளவு துண்டு இஞ்சியை நீங்கள் பயன்படுத்தும். நெடுகவும் இந்த ஃபுட் அலர்ஜி உள்ள ஆட்களுக்கு சில பேருக்கு என்னத்தை சாப்பிட்டாலும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். முருக்கங்காய் அலர்ஜியாக இருக்கும், கத்தரிக்காய் அலர்ஜியாக இருக்கும், இறால் அலர்ஜியாக இருக்கும், நண்டு அலர்ஜியாக இருக்கும், கஜு அலர்ஜியாக இருக்கும், கச்சான் அலர்ஜியாக இருக்கும். சில பேருக்கு முட்டை அலர்ஜி, சில பேருக்கு பால் அலர்ஜி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான உணவுகள் அலர்ஜியாக இருக்கும். ஒரு ஆளுக்கு அலர்ஜியாக இருக்காது, மற்ற ஆளுக்கு சில நேரம் அலர்ஜி இல்லாமல் இருக்கும். கஜு சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு கச்சான் அலர்ஜியாக இருக்கும். கச்சான் அலர்ஜியாக உள்ள ஆளுக்கு கஜு அலர்ஜி இல்லாமல் இருக்கும். அது பாதாம் பருப்பு அலர்ஜி இல்லாமல் இருக்குது, சில பேருக்கு பாதாம் பருப்பு அலர்ஜியாக இருக்கும். இப்படி எதுவாக இருந்தாலும் இஞ்சி எந்த விதமான அலர்ஜியையும் சுகப்படுத்தக்கூடியது. ஏனென்றால் இஞ்சி அந்த உடம்புல உள்ள டாக்ஸினாலிக், இஞ்சியில் ஒரு வகையான மூலப்பொருள் இருக்காது, சல்ஃபர் என்று சொல்லுவோம். இஞ்சி உள்ளிகளெல்லாம் சல்ஃபர். இது ஈரலுக்கு அந்த நச்சுத்தன்மையை இல்லாமல் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். கூடிய அளவு சல்ஃபர் இருந்தால் ஈரல் நல்லா வேலை செய்யும். அதோட அலர்ஜியை உருவாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான இருப்பு மண்ணீரல். இந்த மண்ணீரல் வீக்காக உள்ள ஆக்களுக்கும் அலர்ஜி பிரச்சனை அடிக்கடி வரும். இப்போ நீங்கள் வளமையாகவே ஒரு இஞ்சி டீ குடிக்கிற ஆளாக இருந்தால் காலமே இரவில் ஒரு இஞ்சி டீயை போட்டு குடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அலர்ஜிக் பிரச்சனை வராது. உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் அலர்ஜிக் பிரச்சனை வராது. அதோட எங்களோட சமையலில் கறி செய்கிற நேரங்களையும் கூடுதலாக இஞ்சியை பயன்படுத்தும். அநேகமாக நாங்கள் கறிக்கு இஞ்சி போடுவோம், ஆனால் எல்லாருக்குமே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தான் போடுவோம். இது போதாது. இந்த அலர்ஜியான உணவுகள் முக்கியமாக இந்த கத்தரிக்காய், முருக்கங்காய், இறால் அந்த மாதிரி அலர்ஜியான உணவுகளை சமைக்கிற நேரம் கூடுதலான இஞ்சியை பயன்படுத்தணும். இப்படி கூடுதலான இஞ்சியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ஜியிலேருந்து விடுபடலாம். இந்த அலர்ஜி ரியாக்ஷன் கூடி கடுமையாக மூச்சு திணறலாம் ஏற்பட்டு ரொம்ப உயிரிழப்பை சந்திக்கிறார்கள் இருக்கணும், இல்லை கடுமையான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் இருக்கணும். உடனடியான மருத்துவ உதவிகள் கிடைக்காட்டி அவைக்கு நிலைமை கடுமையாக போகும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இஞ்சியை நாங்கள் உட்கொள்கிறது மூலம் உடனடியாக அலர்ஜியிலிருந்து விடுபடலாம். இது தெரியாமல் நிறைய பேர் இருக்கணும். அலர்ஜின்னு சொல்லிக்கொண்டு அலர்ஜிக்குரிய மருந்துகளை போட்டுக்கொண்டு காலையும் இரவும் இஞ்சி டீ குடிச்சோண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அலர்ஜி இருக்காது. ஆனால் இந்த இஞ்சி டீயில் இஞ்சி சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு பெருவிரலாக துண்டு நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் அது வேலை செய்யும். ரொம்ப கடுமையான அலர்ஜி இருக்கிற நேரம் அக்குபஞ்சரில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதில் காதில் இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த காது மடல் வருது தானே, அதில் கொஞ்சம் ஆரம்பத்தில் வரும். இந்த இதிலிருந்து மேலே போகிற கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஊசி ஒன்று பயன்படுத்துவோம், பேபி நீடில். அதை அடித்து விட்டால் என்ன அலர்ஜியாக இருந்தாலும் இம்மீடியட்டாக க்யூர் ஆகும். வித்தின் 5 minutes அலர்ஜி சரியாகும். அலர்ஜி வந்தோடனே என்ன நடக்கும்னா சாஃப்ட் டிஷ்யூவை தான் கூடுதலாக பாதிக்கும். இந்த கண்ணுக்குள்ளே கடிக்கும், காதுக்குள்ளே கடிக்கும். சில நேரம் சைனஸில் பிரச்சனை வரும். சைனஸில் பிரச்சனை வந்தோம்னா தும்மை வலிக்கிட்டுரும். அலர்ஜி கூடுற நேரம் அதிகமாக தும்மி கொண்டிருக்கும், மூக்கால் தண்ணி மாதிரி வடிஞ்சு கொண்டே இருக்கும். அதுவும் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் தான். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அக்குபஞ்சர் மூலம் உடனடியாக அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை நிப்பாட்டலாம். இதை நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சும்மா இல்லை. அனுபவத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனை அந்த புள்ளியில் அடித்தோன்னா நாங்கள் சோமாயிடும். அலர்ஜி நிரந்தரமானது இல்லை. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் அளவுக்கு அதிகமாக அந்த அலர்ஜி உருவாகக்கூடிய கூறுகள் இருக்கிறதால நாங்கள் இந்த பிரச்சனைகளும் கொடுக்க வேண்டி இருக்கும். அது அந்த உடம்பு கொஞ்ச நேரத்தில் அதை சரி பண்ணி இல்லாமல் பண்ணும். இருந்தாலும் சில பேருக்கு அது ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி அது பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொன்னால் திருப்பி அடுத்த தடவை அந்த உணவை நீங்கள் சாப்பிடும் வரைக்கும் அல்லது வேறு அலர்ஜி உள்ள உணவை சாப்பிடும் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அலர்ஜி எந்த உணவு உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுதுன்னு பார்த்து அந்த உணவை தவிர்த்தீங்கன்னா அலர்ஜி பிரச்சனை குறைவாக இருக்கும். அப்படி இருந்தால் நாங்கள் அதை அக்குபஞ்சர் மூலம் சரி பண்ணலாம்.
அக்குபஞ்சரில் மண்ணீரலுக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது மூலம் அந்த புள்ளிகளுக்கு நாங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்து அதில் வேகப்படுத்துகிற மூலம் அலர்ஜியை சுகப்படுத்தலாம். அடுத்தது பிராணிக் ஹீலிங்லையும் நாங்கள் அந்த அலர்ஜியை சுகப்படுத்தலாம். அலர்ஜி உள்ள நேரத்தில் நாங்கள் இந்த காது பாயிண்டில் ஊசி அடிக்கிறது ஒரிகுலோதெரபின்னு சொல்கிறது. ஒரிகுலோதெரபியில் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் இருக்குது, அலர்ஜிக் பாயிண்ட். அதுக்கு ஊசி அடித்தா உடனடியாக அலர்ஜி சரியாயிடும். இஞ்சி நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது உணவு மருத்துவத்துக்குள்ளே வரும். காலமும் இரவும் இஞ்சி டீ குடிச்சோன்னு வர அலர்ஜி இருக்காது. இஞ்சி குடிக்கிறதால உங்களுக்கு அல்சர் வரும்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு வெந்தயம் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வரலாம். வெந்தயம் வெறும் வயிற்றில் 2 டீஸ்பூன் வெந்தயம் உரெல்லாம் பக்கத்தில் சும்மா வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிங்கன்னா அல்சர் பிரச்சனை இருக்காது. அல்லது ஒரு சாப்பாட்டு பிறகு நீங்கள் அதை 2 டீஸ்பூன் வெந்தயம் சாப்பிடலாம். அப்படி வெந்தயம் சாப்பிட்டு கொண்டு வராங்களுக்கு இறப்பை புண்ணுகள் வராது. இஞ்சியால் புண் வர இல்லை. அல்சர் உள்ளாக்கள் இஞ்சியை சாப்பிட்டா அந்த புண் அந்த எரிவுத்தன்மைகள் கூடுதலாக இருக்கும். அதால் நீங்கள் பயப்படாமல் இஞ்சியை சாப்பிடலாம். இஞ்சி அல்சர் உருவாக்குற இல்லை, அல்சர் உள்ளாக்களுக்கு தான் இஞ்சி பாதிப்பு ஏற்படுத்தும். அதுக்குரிய வழிகளை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இறப்பை புண்ணுகளை மாற்றுறதுக்கு தயிரும் உதவி செய்யும். தயிர் சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் இறப்பை புண்ணுகள் இருக்குது. ஆயுர்வேதத்தில் அதுக்குரிய நல்ல மருந்து ஒன்று இருக்குது. அது நீங்கள் ஆயுர்வேத டாக்டர்ஸ் அணுகி அந்த மாதிரி மருந்தில் நீங்கள் எடுத்து பாவிக்கலாம். சூரணங்கள் இருக்குது, நல்ல சூரணங்கள், பக்க விளைவில்லாத சூரணங்கள் இருக்குது. அது நீங்கள் ஆயுர்வேத டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அல்சர் இல்லாமல். அல்சர் புண் தானே, வெளியில் நாங்கள் புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி இறப்பையில் புண் வந்தாலும் உள்ளுக்கு ஒரு நல்ல மருந்து குடிக்கணும். குடித்தா அல்சர் இல்லாமல் போயிடும். அல்லது நாங்கள் உணவு மருத்துவத்தை கடைப்பிடிக்கலாம். அல்சர் வரதுக்கு உண்மையான காரணம் சீனி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, சீனி சேர்த்த உணவு பண்டங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதான் அல்சருக்குரிய காரணம். உரைப்போ எண்ணெயோ இஞ்சியோ இல்லை. இந்த மாதிரி புண் உள்ளாக்களுக்கு உரைப்பு எண்ணெய்த்தன்மையான உணவுகளை சாப்பிட்றது இஞ்சியெல்லாம் அல்சரை கூட்டும். ஆனால் அல்சருக்கு காரணம் சீனி தான். சீனியை நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் புண் தானாகவே மாறிடும். நாளடைவில் உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். இறப்பை புண், இந்த உணவு குழாயில் புண்ணாக்கும், இதுகள் எல்லாமே சீனியை நிப்பாட்டினா, சீனி சேர்த்த உணவு பண்டங்கள், சீனி சேர்த்த குளிர்பானங்கள், இதுகள் எல்லாம் நாங்கள் நிப்பாட்டினோம்னு சொன்னால் ஜூஸ் ஐட்டங்கள், ஜூஸ் குடிக்கலாம், ஆனால் சீனி போடாமல் குடிக்கணும். அப்படி குடித்தா உங்களுக்கு பிரச்சனை வராது. இப்போ இந்த மாதிரி உடனடியாக அலர்ஜியிலேருந்து நீங்கள் குணமடையணும்னு சொன்னால் அக்குபஞ்சரில் அதுக்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இமீடியட்டாக நாங்கள் அதை சுகப்படுத்தலாம். வித்தின் 5 minutes அலர்ஜியை நிப்பாட்டுறதுக்கு அக்குபஞ்சரில் பாயிண்ட்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.